தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஏசாயா 35:3 ஃப்ரெட் கிரேடாக் என்ற ஒரு ஊழியரும் அவருடைய மனைவியும் மலைப்பாங்கான ஒரு பகுதியில் போய் சில நாட்கள் தங்கியிருந்தனர். அவர்கள் அங்கு தங்கியிருந்த சமயம் அருகில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு சென்றனர். அங்கு ஒரு மனிதன் ஒவ்வொரு டேபிளாக சென்று சாப்பிட வந்தவர்களை வரவேற்று இன்முகத்தோடு பேசிக் கொண்டிருந்தார். கிரேடாக் ஒரு தேவ ஊழியர் என்று கேள்விப்பட்டு அவரும் அவர் மனைவியும் சாப்பிட்டு கொண்டிருந்த மேஜைக்கு அருகில் சென்றார். அவர்களிடம் தன் கதையை பற்றி கூறட்டுமா என்று கேட்டார். அவர்களும் சரி என்று சொல்லவும் அவர் தன் வாழ்க்கையை குறித்து அவர்களோடு பேச ஆரம்பித்தார். அந்த மனிதன் அந்த மலை பக்கத்தில் இருந்த ஒரு பகுதியில் தான் பிறந்தார். அவருடைய தாய் திருமணமாகாமலே அவரை பெற்றெடுத்தாள். எனவே அந்த பகுதியில் இருந்த அனைவரும் அவளை கேவலமாக பேசினர். அந்த அவமானம் அந்த சிறுவனுக்கும் நேராக பாய்ந்தது. அவனுடன் படித்த மாணவர்களும் உன்னுடைய அப்பா யார் என்று கேட்டு அவனை அவமானப்படுத்தினார்கள். எனவே அந்த சிறுவன் மதிய உணவு வேளையின் போது யாருடனும் பேச மாட்டான், தனியாக இருப்பான். இதைவிட மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால் அவன் தன் தாயுடன் டவுன் பகுதிக்கு வந்தால் அனைவரும் இவர்களை வெறிக்க பார்ப்பார்கள். பாவம், இந்த சிறுவனுக்கு தகப்பன் யாரோ என்று அவன் காதுகள் கேட்க பேசி பரியாசம் செய்வார்கள். அந்த சிறுவனுக்கு 12 வயதான போது அவன் இருந்த சிறிய கிராமத்து சபைக்கு புதிய போதகர் ஒருவர் வந்தார். அவரை குறித்து அந்த கிராமமே நற்சாட்சி சொன்னது. எனவே அவனும் அந்த சபைக்கு செல்ல ஆசைப்பட்டான். ஜனங்கள் தன்னை அவமானப்படுத்தி விடுவார்களோ என்று பயந்து எல்லோரும் போய் உட்கார்ந்து சபை ஆரம்பித்த பின்பு போவான். யார் கண்ணிலும் படாமல் கடைசியில் உட்காருவான். இறுதி ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போதே வெளியே சென்று விட வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருப்பான். ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தன்னை மறந்து ஜெபித்ததால் ஜெபம் முடியும் முன்பு வெளியே செல்ல மறந்து விட்டான். அவன் கண்களை திறந்து பார்த்தபோது யாரோ ஒருவர் இவன் தோள்பட்டையிலே கை போட்டு பின்பாக நின்று கொண்டிருந்தார். அவன் திரும்பி பார்த்தபோது அந்த சபை போதகர் தான் அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த சிறுவனை பார்த்து, தம்பி, நீ யார்? நீ யாருடைய மகன் என்று கேட்டார். ஏற்கனவே அவன் மனதை தொலைத்த கேள்வியாக இது இருந்தாலும் அவர் கேட்ட அன்பிலே அவன் மூழ்கி போனான். அவன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முன்பு, தம்பி, சற்று பொறு. நீ யார் என்று எனக்கு தெரியும். உன் குடும்ப சாயல் நன்றாக தெரிகிறது. நீ தேவனின் பிள்ளை என்று சொல்லி அவன் முதுகை தட்டி கொடுத்தார். மேலும் அவர் அவனிடம், தம்பி, அதுதான் உன் அடையாளம். போய் அதை அறிக்கை செய்து சுதந்திரித்துக்கொள் என்றார். அந்த சிறுவன் தான் நான். இந்த வார்த்தைகள் தான் உண்மையிலேயே என் வாழ்க்கையை மாற்றியது. என்னுடைய பெயர் பென் ஹூப்பர். நான் இருமுறை டென்னசியில் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்பொழுது நான் வெற்றிகரமான மரியாதையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் என் சிறிய கிராமத்து சபையின் போதகரின் வார்த்தைகள் தான். நீங்களும் போதகர் என்பதால் தான் என் கதையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்றார் பென் ஹூப்பர். பிரியமானவர்களே, இந்த போதகரை போலவே நாமும் சிலரை உற்சாகப்படுத்தி சிலரை அக்கினியினின்று இழுத்துவிட்டு தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி தளர்ந்த கைகளை திடப்படுத்தவுமே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யாருக்கு தெரியும், நம்முடைய உற்சாகமூட்டும் வார்த்தைகள் அநேக பென் ஹூப்பர்களை போன்ற கவர்னர்களையும் அநேக செல்வந்தர்களையும் மருத்துவர்களையும் உயர்ந்த பதவியில் இருப்பவர்களையும் உருவாக்கக்கூடும். ஆகவே நாமும் எல்லாரையும் சேர்த்துக் கொள்வோம், எல்லாரையும் நேசிப்போம், உற்சாகமூட்டும் வார்த்தைகளை சொல்லுவோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுவோம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். முடவன் மானை போல குதிப்பான். ஊமையனுடைய நாவு கெம்பீரிக்கும் என்ற வேத வசனத்தின்படி நம்முடைய உற்சாகமூட்டும் வார்த்தைகள் அநேகரை வாழ வைக்கட்டும். God bless you. Have a blessed day.